ஸோ யா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 வருஷம் சொன்னீங்களே. ஆமாம், ஒரு 1.5 வருஷமாக பிளான் பண்ணி பாட்காஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பேச போகிறோம்? ஆமாம், என்ன பேசுறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன அதிகமாக பேசுவோம்? நீ வந்து கொஞ்சம் இது அதிகமாக அது கொஞ்சம் லவுடாக பேசினா தான் கேட்கும். கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லவுடாக பேசினா தான் நீ நார்மலாக மேலே எப்படி லவுடாக பேசுறது? கத்தி பேசினா கண்டென்ட்டே இருக்காது. சரி, ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த டோனில் பேசினா ஓகே. இந்த வாய்ஸே கேட்குதான்னு பாரு, அதுக்கப்புறம் அப்படி இல்லை, இந்த வாய்ஸ் கேட்கும். நம்ம வந்து அப்படியே கேஷுவலாக அப்படியே நம்ம இப்போ தான் வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி ஓகே பிளான் பண்ணேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரில. பள்ளியெலாம் கத்துது. ஸோ யா, நாயும் அந்த பக்கம் கத்துது. இது வந்து ஒரு ட்ரையல் தான், ஓகேவா? இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போய் பேசி அப்படிலாம் இல்லை, எதுவும் இல்லை. நான் தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கேன். நீ பேசுறது சரிவா, ஒன் பீஸ் பற்றி பேசலாம் வா. ஒன் பீஸ் பற்றி நீ ரீல்ஸில் பார்த்த? எனக்கு ஸ்டோரி தெரியும்டா. எப்படி ஆரம்பிக்கிறது? என்னடா நானே கேட்டேன். என்ன பேசுறதுன்னு தெரியலடா. ஒன் பீஸ்னா எத்தனை எபிசோட் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒன் பீஸில் நான் ஆல்மோஸ்ட் வந்து 163 எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக கேட்குறேன். டோட்டலாக இல்லை, அங்கங்கே வர சீன் எல்லாம் ஒரு எபிசோடாக பார்க்குறது. ஸ்டோரி வைஸ் எனக்கு தெரியும்ல. இப்போ தான் வந்து லூஃபி வந்து கியர் 5ல் இருக்காரு. கியர் 1, 2 எல்லாம் பார்த்தீங்களா? இல்லை, இப்போ வந்து கியர் 5ல வந்து அவர் சன் கார்டாக மாறிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு தெரியும். சன்கார்டுக்கு பேர்? சன்கார்டுக்கு பேர் இருக்கா? ஆமாம், சன்கார்டு தான்டா பேரு. இல்லை ஒன்று வரும், நிக்காவா? சன்கார்டு நிக்கா. நிஜமா நிக்காவா? பாத்தியா, ஐ நோ ஒன் பீஸ். இப்போ என்ன அடுத்து என்ன ஆர்க் வரப்போகுது? ஆர்க்கு பேர்லாம் எனக்கு தெரியாது. இப்போ என்னன்னா சன்கார்டுக்கும் கைடோவுக்கும் சண்டை வரப்போகுது. கரெக்டா? கைடோ தானே டிராகன்? இல்லையா? கைடோவெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அவன் அடுத்த ஆர்க்குக்கே போயிட்டான். கைடோவுக்கு தானே அத்தனை தடவை செத்தான் அவன். ஆமா, அப்புறம் தான் சன்கார்டு நிக்கா தெரியுது உங்களுக்கு. ஆனா கைடோ டிஃபீட் பண்ணவே தெரியல. இல்லை நான் பார்த்துட்டு இருக்கப்போ, அதாவது ரீல்ஸ்ல இது மட்டும்தான் வந்துச்சு. சரியா? ஸோ அதனால சன்கார்டு நிக்கா வச்சுதான் கைடோவே டிஃபீட் பண்ணுவான். சரி, இப்போ கைடோக்கு அடுத்தது யார் இருக்கா? இவங்க, அதாவது அந்த பிக் 3யா? சரி, பிக் 3 இல்லை, பிக் மாமு, இன்னொன்று ஒருத்தங்க. அது ரெண்டு பேரும் ஒரே ஆர்க்ல முடியும். அதான் அப்படியே தலைவர் வந்து அப்படியே ஹேட் போட்டு அலும்ப பார்த்தவன் அப்படின்னு அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும். அது வந்து ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு 500 எபிசோட் போட்டுருப்பாங்க ஃபைட் முடிய இருக்குல்ல. ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க. உனக்கு வந்து ஒன் பீஸ்ல இது வந்து ஃபேவரட்டான ஒரு கேரக்டர்? ஆப்வியஸ்லி லூஃபி தான். லூஃபி, செகண்ட் ஜோரோ. எனக்கு வந்து ஆல்வேஸ் எவ்ரி டைம் ரொரோனோவா ஜோரோ. பாத்தியா, ஓவர் ஹைப்டு கேரக்டர். அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் ஓவர் ஹைப்டுலாம் இல்லை. அவனுக்கு வந்து ஒரு ஆர்க் இருக்கு, நல்ல ஆர்க் இருக்கு. சின்ன வயசுல வந்து அவன் வந்து ஒரு ஸ்வாட்ச்மேனா ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்றான். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான். அது வந்து ஒரு சிஸ்டரோட பாண்டிங் வருது. அப்புறம் அந்த பொண்ணை வந்து நான் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த கிளான்ல வந்து பார்த்தோன்னா ஆம்பளைங்க மட்டும்தான் வந்து ஸ்வாட்ச்மேனா இருக்கணும், ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த இது கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணுமே வந்து ஷைன் ஆகாம இருப்பா. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அதனாலதான் இவன் இறந்தாளா இல்லை எதனால இறந்தான்னு தெரியாது. அது பிகினிங் 160 எபிசோட் பார்த்துருக்கனால உனக்கு வந்து ரோனா ஜோரோ வந்து அதெல்லாம் ஹைப்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அவனுக்குன்னு ஒரு ஆர்க்கே வைக்கல. சாஞ்சிக்கெல்லாம் ஆர்க் வச்சுட்டானுங்க. சாஞ்சி என்ன, அவன் லவர் பாய். அந்த ஆர்க்லாம் நீ பார்த்தேன்னா ஜோரோ அந்த ஃபேட் ஆயிரும். ஜோரோ மேல இருக்க அந்த ஹைப் இல்லை, எனக்கு என்னமோ அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஜோரோ. சாஞ்சியா இருக்கும், அப்படிதான் ஆகும் உனக்கு நீ பாக்குறப்போ. சாஞ்சி பாத்திருக்கேன். அப்படியே அவரோட பேக் ஸ்டோரி எல்லாம் கேட்டேன்னா ப்ரோக் யாரா? அந்த எலும்பு இருப்பான்ல, அவனோட பேக் ஸ்டோரி எல்லாம் கேட்டேன்னா அவனுக்கு தான் ஒரு சாங் போடுவாங்க, கிட்டார் வச்சு. வயலின், சாரி, ஓகே, வயலின் வயலின் வச்சு பேசிட்டு இருப்பான்.
ஸோ வந்து அவனுங்களோட பேக் ஸ்டோரிலாம் நீ பார்க்குறப்போ ஜோரோவோட பேக் ஸ்டோரி ஒன்றும் ப்ராப்பராக ரிவீல் பண்ணலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா எனக்கு இன்னுமே தெரியல ஏன் ஜோரோ வந்து அப்படியே ஒரு கண்ணு மட்டும் மூடி அது யாருக்குமே தெரியாது. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்குல்ல, இவனுக்கு ரெயிலுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிருப்பான். சாரி, 160 எபிசோட்ல சரி எப்படி ரீல்ஸ்ல பாத்துருப்பீங்க கண்டிப்பா வந்து. ஆமா, அதான் எப்படி இருப்பான்னு கேக்குறேன். ரெயில் கண்ணாடி போட்டிருப்பா. கண்ணாடி போட்டிருப்பான். ஓ, அந்த இப்படி 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 கண்ணாடி இருக்குமே அவன் டோஃப்ளமிங்கோ. ஐயோ, ரெய்லி யாரா? ரெய்லி வந்து இப்ப கூட இவன் அந்த பிங்க் கலரு இப்ப ஏசோட பயங்கர பவரா இருக்கானே அவன் இல்ல, அதான் சில்வர் கலர் ஹேர் வச்சிருப்பான். நான் ஒரு சீன் சொல்றேன், கண்டிப்பா பாத்திருப்பீங்க ரீல்ஸ்ல. என்னது? போவா ஹேன்காக் வந்து பிளாக் பியர்ட் கழுத்தை புடிச்சிட்டு இருப்பான். ஓகே. அப்போ ஒருத்தன் வந்து நடந்து வருவான் ஸ்வாட வந்து இது பண்ணுவான். தெரியலடா, கண்டிப்பா அது ரீல்ஸ் போட்டானுங்க. அப்போ அது வரப்போ நீங்க பாத்துருக்க. இல்ல, நான் நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். தெரியுது. சரி, ஓகே. டார்க்கிங் ரெய்லி. சரி, அவன் வந்து எப்படின்னா அவன் யாரு, இப்ப லூஃபிக்கு ஜோரோ எப்படியோ அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரோஜர். இதுக்கு முன்னாடி ராஜரோட ரைட் ஹேண்ட். ஓ, அந்த இவன்டா தாடி இப்படி வச்சிருப்பான், செமையா இருப்பான். அவன்தான், அதே ஒரு ஒரு போட்டோல கூட பார்த்தேன். அவங்க அந்த ஜெனரேஷன்ல இருக்க 2 பேர் ஸ்மார்ட். அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த அவன் பேர் என்ன, கை ஷார்க் வந்து கடிச்சு சாப்பிட்டுருமே, ஷாங்க்ஸும் இன்னும் அவனோட ரைட் ஹேண்டும் ஷார்ப். பென் பெக்மன். லூஃபியும் ஜோரோவும் மூளையே இல்லாதவங்க அப்படின்னு ஒரு பிக்சர் பார்த்தேன். ஆமா, ஆக்சுவலா அது அந்த நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த 2 ஜெனரேஷனுமே பைரட் கிங்கும் சரி ரைட் ஹேண்டும் சரி 2 பேருமே இது டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா ஜோரோ மட்டும் தான் டெவில் ஃப்ரூட் யூசர் இல்ல, இவன் லூஃபி வந்து டெவில் ஃப்ரூட் யூசர். இது ஆக்சுவலா எனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுல்ல, நானுமே வந்து நீ தான் எல்லாமே பார்த்துட்டல்ல. சரி, நீ இப்போ சொல்லு, எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கேன். வாட் மேட் யூ டு see ஒன் பீஸ்? இப்போ எனக்கு பார்த்தனா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் அனிமே பார்த்தது டிராகன் பால் ஜினால. டிராகன் பால் ஜின்ற ஏதோ ஒரு கேரக்டர் வந்து கோகு அப்படி நின்றுட்டு இருக்கான், அதுலேருந்து எனக்கு அனிமே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட இப்போ வரைக்கும் ஃபேவரட் வந்து நாருட்டோ தான். ஸோ நான் ஒரு நாருட்டோ ஃபேன் பாய். நாருட்டோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். ஆனால் வந்து ஒன் பீஸ் நான் ஆரம்பிக்கிறப்போ நான் என்ன நினச்சேன்னா, இவ்வளோ பெருசாக இருக்கே, இதை எப்படி பார்க்கறது அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுலேயுமே ஒன்றே எழுத வந்துருமா? அதே மாதிரி தான் ஒன் பீஸ். ஆனால் அட்வான்டேஜ்லேயே அதோட லென்த்து தான், டிஸ்அட்வான்டேஜ்லேயும் அதோட லென்த்து தான். ஆனால் ஸ்டோரி வைஸில் வந்து அதுதான் வந்து ஒரு ஆக்சுவலாக நானுமே அனிமி பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பெரிய இதெல்லாம் ஆரம்பிக்கல, சூப்பராக இருக்குடா அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கல. பட் ஆனால் போக போக அது ஒரு இம்பேக்ட் இருக்கு அனிமி பார்க்குறப்போ. அது நான் ஃபர்ஸ்ட் நருட்டோ பார்க்க ஆரம்பிச்சப்போ ஃபீல் பண்ணேன். அப்புறம் டிராகன் பால்ஸ் தான் எப்படி ஆப்வியஸாக ஆரம்பிச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து அப்படியே அதில் அது அப்படியே சும்மா ஜாலியாக பார்க்க ஆரம்பித்தோம். பட் ஆனால் இன்டெப்த் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நருட்டோ பார்க்குறப்போ லைட்டாக கொசு கடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் பார்க்குறப்போ அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் நான் இன்னுமே பார்க்கல. ஆனா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது வந்து இப்ப பக்கா நேர்டுன்னு வச்சுக்கோவேன். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் தான் சொல்லுவான், பக்கா நேர்டா இருக்கான். பக்காவான நேர்டு. அவன் பிறந்ததுல இருந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, வீட்டுக்குள்ளே புத்தக புழுவா இருப்பான். அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் தான். ஏன் கொலிகே ஒருத்தர் இருக்கான், அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் தான்பான். ஒன் பீஸ் பார்த்துருக்கேடானா பார்த்துருக்கேன்டாம்பான். பட் ஆப்வியஸ்லி அது கேரக்டர் அவங்க ஃபேவரட், அவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் இருக்கு. எனக்கு ஒன் பீஸ் தான் மோஸ்ட் இம்பாக்டடான ஒரு அனிமிங்கிறதுனால ஃபேவரட். எனக்கு மோஸ்ட் இம்பாக்ட் ஆனது வந்து ஆல்வேஸ் நாருட்டோ. எனக்கு அது இம்பாக்ட் இருந்தது, பட் அதையும் தாண்டி டோசேஜ் அதிகமா இருந்தது. ஓகே, ஒரு எப்படியுமே அடல்ட்ஸா இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் அனிமி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது அப்படி நமக்கு லைஃப்ல அப்படியே செட் ஆயிருக்கும். அப்படி பார்க்கும்போது அதுல வந்து பார்க்கும்போது பேராசிட்டமால் போட்ட மாதிரி இருந்தது. நீங்க ஒரு மாத்திரை போட்டீங்களே, ஐயோ அது என்ன மாத்திரைன்னு மறந்து போச்சு. அந்த மாத்திரை மாதிரி இருந்தது ஒன் பீஸ் எனக்கு. மாண்டேலா, அந்த மாத்திரை மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி அது நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு அது இம்பாக்ட் இருக்கும். இல்லை, நான் ஆனால் பார்க்க ஆரம்பிச்சப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு என்னன்னா வந்து
அந்த அனிமே அந்த அந்த இது இருக்குல்ல, என்ன சொல்றது, அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஓல்டா இருந்தது. அது தெரியும் அதான் தெரியும் எனக்கு. மேபி அதனால என்னமோ வந்து ஒருவேளை கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு தெரியல. பட் கனெக்ட்லாம் ஓகே. நான் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்து ஓரளவுக்கு ஸ்டோரி தெரியும். ஆனா வந்து அது டெடிகேட்டடா அதை உட்காந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற நீங்க ரூல் பண்ணிட்டீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரீல்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுலயும் அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும்போது வேற மாதிரி இருக்கும் ஃபீல். அதுக்கு பேர் என்ன சொன்ன? ஃபோர் ஷேடோயிங். அது வந்து ஒன் பீஸ்ல தான் நடக்குமா? எல்லா அனிமேலயுமே நடந்திருக்கும். பட் ஆனா அதான் சொல்றாங்க, அந்த லென்த்னால, ஒன் பீஸ் லென்த்னால நீ எங்கேயோ ஒரு டாட் வச்சுட்டு விட்டுருப்பான். சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு விட்டுருப்பான். அது நம்ம மறந்துருப்போம். நம்ம ஆப்வியஸ்லி நம்ம சப்கான்சியஸுக்கு தெரிஞ்சிருப்போம். நம்ம அப்படியே வந்துட்டே இருந்திருப்போம். மெய் மறந்து இப்ப இருக்கிறதுல போயிட்டு இருப்போம். திடீர்னு அந்த டாட்ல கொண்டு போய் நிறுத்திடுவான். ஸோ அந்த இடம் தான் உனக்கு வந்து இம்பாக்ட். எனக்கு வந்து இது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த இவன் இருக்கான்ல, அந்த குட்டி பையன் பிங்க் கலர் ஹேர் வச்சுட்டு கண்ணாடி போட்டு, அவன் கூட வந்து நான் நேவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் பேர் என்ன? கோபி. அவன் வந்து அவ்வளோ ஒரு வீக்கா இருப்பான்ல. அவன் வந்து இப்போ பார்த்தனா ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல வந்து கிராண்ட்பா மாதிரி இருப்பாரு. அவரே மிஞ்சிற அளவுக்கு போயிட்டான். பெஸ்ட் எபிசோட்ஸ் அவன் கிளிஃப் ஹேங்கர் வச்சு முடிச்சிருக்கான் அந்த எபிசோட்ல. அது வந்து நான் யோசிக்கிறேன், அப்போ வந்து நான் வந்து இப்போ பார்த்தேன்னா ஒரு 100வது எபிசோட்ல இருக்கேன்னா, இதுல வந்து ஆப்வியஸ்லி வந்து அவன் லூஃபியை பார்த்துட்டு, லூஃபி ஒரு பெரிய ஆளு, அவனை மாதிரி நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படின்னு போய் நேவியில சேர்றான். அதுலதான் நான் இருக்கேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறப்ப அவன் ஆளே கெட்டப்லாம் மாறி அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா வச்சு அவங்க எப்படி ப்ரோட்டே பண்ண விரும்புறானுங்கன்னா, எப்படி லூஃபி வந்து பைரட்ஸ்க்கோ அந்த நேவிக்கு வந்து கோபி அப்படின்னு அந்த பொசிஷனுக்கு வரானா கோபி. இப்ப அவன் தான் அப்படிதான் காட்டிட்டானுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா லாஸ்ட் அவனுக்கு அந்த கிளிஃப் ஹேங்கர் வச்சு 6 months பிரேக் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த கிளிஃப் ஹேங்கர் கடைசி எபிசோட் பாத்தீங்கன்னா, அந்த மெரைன் ஃபோர்ட்ல நீ பாத்திருக்கேன்னு தெரியல, மெரைன் ஃபோர்ட்ல ஒயிட் பியர்ட் சாவான் தெரியுமா? நீங்க பாத்துருக்க மாட்டேன், கண்டிப்பா ஆவேசா பாத்து. ஒயிட் பியர்ட் இல்ல அது நான் பாத்திருக்கேன். நின்னுட்டே சாவாரு ஒயிட் பியர்ட். நின்னுட்டே சாவாரு. ஓகே. அந்த ஃப்ளோ தெரியணும். ஃப்ளோ தெரியல. அவனுக்கு வந்து இத்தனை ஹோல்ட் இருக்கும், ஆனாலும் அப்படியே கம்பீரமா நின்னுட்டு. ஆனா ஒரு மீசை கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா இவன் தானே பிளாக் பியர்ட் தான் வந்து ஏமாத்தி கொள்வானா? ஏமாத்தி கொள்ள மாட்டான், தேர்ட் பார்ட்டி பண்ணிடுவான். அப்படின்னா ஃபோர்ஜரி. தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் மரைன்ஸுக்கும் ஒயிட் பியர்டுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். மெரைன்ஸ் அட்டாக் பண்ணி அவனுக்கு 2 பேர் போர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி இவங்க வீக் ஆயிடுவானுங்க. வீக் ஆகும் போது அவன் வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணிடுவான். தேர்ட் பார்ட்டி அவன் உள்ள புந்து ஒயிட் பியர்ட் அடிச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவானுங்க. சரி, இப்போ ஒரு ரீல் பார்த்தேன். கார்ப் வந்து வயசானவன்னு நினைச்சிங்களா, அவ அடிச்சா தாங்க மாட்டீங்க அந்த மாதிரி. அதுல வந்து என்னன்னா கார்ப் அப்படிதான் கொண்டு போவாங்க. ஆனா கார்பையும் போட்டு தள்ளிடுவாங்களா? அதுல பார்த்தேன்னா ஏன் அந்த ஒயிட் பியர்ட் டெத்தோட இதை ரிலேட் பண்றேன்னா, அது அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். ஒயிட் பியர்டு அவன் க்ரூ வந்து போகணுங்கிறக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவன் ஆப்வியஸ்லி கேன்சர் ஓல்ட் ஆயிருப்பான், அடுத்த ஜென்ரேஷன் வரணுங்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி இவனும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் கோபிக்காக. கோபி வந்து அடுத்த ஜெனரேஷன். அந்த சினாரியாவே என்னன்னா, கோபியை வந்து பிளாக் பியர்ட் வந்து இது பண்ணி வச்சிருப்பான், கடத்தி வச்சிருப்பானா? கடத்தி வச்சிருப்பான். அவனை காப்பாத்துறதுதான் கார்ப் அங்க போவான். கார்ப் அங்க போது மொத்த பிளாக் பியர்ட் கூட்டமே இவன் அட்டாக் பண்ணி சண்டை போடுவான். ஓகே 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 ஓகே. அதுதான் சினாரியோ. அதான் அந்த அத்தனை ஷிப்ஸ் இருக்குமா? ஒரு ஷிப் தான் இருக்கு, இவன் ஷிப் மட்டும் தான் இருக்கும். ஏதோ நிறைய ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும், இவன் அப்படி நின்று இருக்க மாதிரி இருக்கும். இவன் ஒரு ஷிப் தான் இருக்கு இவனோடது. அது 2-3 அட்டாக் யூஸ் பண்ணுவான். அப்போ அந்த ஒரு லைன் வரும், ஒயிட் பியர்ட் சாகும்போது வரும், அக்காயின்னு கொன்றுவேன் நீ விட்டேன்னு சொல்லுவான். கண்டிப்பா பாத்திருக்கேன். ஒருத்தன் வந்து தலையை வந்து கீழே வச்சிருப்பான். இவன் சொல்லுவான், என் தலையை கீழே வச்சிருக்க வரைக்கும் உனக்கு நல்லது சொல்லுவான். அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இவன் ஓப்பனிங் அட்டாக்லாம் காட்டுவாங்க. ஓகே, காட்டுவானுங்க. டாமினேட்டிங்கா சண்டை போடுவான் ஒருத்தன் அகேன்ஸ்ட் என்டையர் க்ரூ. இவனோட ஸ்டூடெண்டே ஒருத்தன் அங்க இருப்பான், அவன் கூட சண்டை போடுவான்.
பட் ஆனா ஆப்வியஸ்லி சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி காட்டி முடிப்பானுங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக ஓகே அந்த அந்த எபிசோடே நான் பார்க்கல. ஆனால் டச்சிங்காக இருந்தது என்னென்னா வந்து ஏசு வந்து அவனை கொலை பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. யார் ஏசு வந்து மாட்டிக்குவான். கார்ப் வந்து சொல்லுவான்ல நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. ஆமாம். அதுக்கப்புறம் தானே வந்து ஏசோட இதில் வந்து ஒருத்தன் கொன்றுவான். லூஃபி கூட அழுவானே. அதுதான் வந்து ரீல்ஸில் பார்த்து எனக்கு ரொம்ப அது நீங்கள் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னா ஃபுல் எபிசோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு டார்க்கான மூமெண்ட் அது அனிமையில். யா அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. பட் ஆனால் இதில் கார்ப்பு என்னவான்னு தெரியல. கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான். பட் ஆனால் நான் மாங்காய் படிக்க மாட்டேன். மாங்காய் படித்தா கூட ஓரளவுக்கு நம்ம ஹெட்டாக இருக்கலாம். நான் அனிமிக்கு தான் வெயிட் பண்ணுவேன். இவன் என்னன்னா அந்த எவ்வளோ பெரிய மூக்கு வச்சிருப்பான்ல ஊசாப்புக்கு வந்து ஒரு ஆர்க் வந்துச்சுல்ல, அந்த மூஞ்சில முகமூடி வச்சுட்டு. அது ஊசாப்பா இல்லையா அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஊசாப் தான் அது. இல்லை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இல்ல அந்த க்ரூவே வந்து வேற மாதிரி தானே பார்க்கும். ஊசாப்பா பார்க்காது இல்ல. எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இவனுக்கு தான் தெரியாது. யாருக்கு? லூஃபிக்கு. லூஃபி தான் வந்து லூஃபிக்கும் சாப்பருக்கு மட்டும்தான் வேற யாரும் நினைச்சுக்குவாங்க. சோகா கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க அவனை வச்சு. பாத்தியா நான் எவ்வளவு சொல்லிட்டேன் ஒன் பீஸ். யா நான் வந்து ஆனால் நான் ஒன் பீஸ் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். பட் வந்து நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக மறுபடியும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து மறுபடியும் நான் ஆரம்பிக்க போகிறேன். பட் அது எப்போ அப்படின்னு தெரியல. ஸோ யா பார்க்கலாம். நான் பார்த்ததுல தி பெஸ்ட். நான் என்ன சொல்லுவேன்னா பெஸ்ட்டு ஸ்டோரி லைன்னு சொல்லுவேன். லைக் வந்து அவங்க அத்தனை ஒரு என்ன சொல்கிறது அத்தனை ஐலாண்டா ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி லைன், ஒரு நிறையா குட்டி குட்டி ஸ்டோரி அங்கங்கே அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பெஸ்ட்டு ஸ்டோரி வைஸ் நீ வந்து ஸ்டோரி வைஸ் அந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. இனிமேட்டு எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வர அனிமேஷன்லாம் பார்த்தோன்னா இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே திடீர்னு வந்து எல்லாம் ஒரே ரிப்பீட்டடாக இருக்கும். ஜுஜுட்சு கைசன் பார்த்தோம்னா நமக்கு நருட்டோ ஃபீலிங் தான் வரும். ஸோ இப்போ வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு அந்த மாதிரி போகலாம், மேஜிக்கு அந்த மாதிரி போகலாம். மேஜிக் அண்ட் மசில்னு சொல்லி மார்ஷலின்னு ஒன்று விட்டானுங்க. நான் அது பார்க்கல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் போகலாம். இப்போ ப்ளூ லாக்னு சொல்லி ஃபுட்பால் விட்டான். நான் இது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், அந்த பிளாக் கிளாவர். யூனிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். இல்ல பிளாக் கிளாவர் எனக்கு பாக்குறப்பமே வந்து கொஞ்சம் நாருட்டோ ஃபீல் வந்துச்சு. நாருட்டோ ஃபீல் வரும். பட் ஆனா இது கொஞ்சம் உனக்கு அந்த கொஞ்சம் மேஜிக் இருக்குன்றதுனால அது ஒரு டிஃப்ரெண்டான யூனிவர்ஸா தெரிஞ்சது. அதுல வர கேரக்டர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி நல்லா இருக்கும். பிளாக் கிளாவர் இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்னும் அதுவுமே பிளாக் கிளாவருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்போ முடிப்பான்னு தெரியல. பாதியில விட்டேன். இல்லை அதை நானே பாதியில விட்டேன் பார்த்துட்டு. அது 120 எபிசோட விளையாண்டு இருக்கு, பார்க்கணும். அது எதுல அதுல வந்து அவன் வந்து அந்த ஸ்வாடை வந்து இன்னொன்னு அந்த கிங் இருக்கான்ல, கிங் குட்டி பையனா மாறிடுவான். ஆமா, அது வரைக்கும் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன ஒரு 40 எபிசோடு என்னமோ தான் இருக்கும். அதுதான் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் சரி பார்க்க வேணாம் அப்படின்னு விட்டேன். ஓகே, ஸோ எப்படி இருந்தது எபிசோட்? என்ன கேட்டா ஓகே அவங்க தான் சொல்லணும். யார் சொல்லணும்? இல்லை இது வந்து ஒரு நாமளே சொல்லலாம், நல்லா தான் இருந்தது. இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு எல்லாம் பேசியிருக்கோம். டாப்பிக்கே இல்லாமல் ஆனால் ஓரளவுக்கு இன்சைட்ஃபுல்லாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன்.
நம்மளுக்கு இன்சைட்ஸ்லாம் இருந்திருக்கும் அனிமி பாக்குறேன். அனிமே பாக்குறவங்களுக்கு மேபி இந்தியாவில் அந்த அளவுக்கு அனிமி யாரும் பார்க்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லடா, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. இப்ப நானே இன்ஸ்டாகிராம்லயே பார்த்து எவ்வளவு பெரிய ஸ்டோரி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு அதாவது பேரை நீங்க சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நான் சொல்றேன்ல, ஓ இதுதான் அவன் அதுதான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யா நிறைய இருக்கும் நான் பார்க்க. பட் நான் பார்ப்பேன், கண்டிப்பா ஒன் பீஸ் பார்ப்பேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க. பார்க்குறேன். அது ஆக்சுவலா வேற 1000 எபிசோட்ஸ் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுட்டு இருக்கான். 1000ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 1500 இல்ல, ஆக்சுவலா அதை வந்து வேற ஏதோ ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ வாங்கி, அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் பண்ண அனிமேஷன் ஸ்டுடியோ வாங்கி அதை வந்து ஷார்டன் பண்ண போறாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி போற எபிசோட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட போறாங்க போல. அது வேணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அது எப்ப வரப்போகுது? நான் ஓஜி அதுல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் பார்க்க போறேன். நானே எப்படி ஆரம்பிச்சேன், எப்படி ஒன் பீஸ்க்குள்ள வந்தானே எனக்கு தெரியல. ஆனா நல்லா இருக்கு. ஆனால் 6 மாதம் பிரேக் எடுத்துட்டாங்க. இப்போ பிரேக்கில் தானே இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பிஜிஎம் விளையாட டைம் ஆச்சு. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேம் விளையாட போகிறாரு. ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் சிவா எஸ்கேடி பேஸ். செஞ்சு போஸ்ட் பண்ணாதீங்க. போஸ்ட் பண்ண. அண்ட் ஹீஸ் மிஸ்டர் அலெக்ஸ் விவியன். Peace.